எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதிடா, நேர்மடா, நியாயண்டான்னு நாட்டாம படத்துல விஜயகுமார் சொல்லும் போது பல பேருக்கு அப்படி சிலிர்த்து போயிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த டயலாக நிஜத்துல யாராவது சொன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சிலிர்ப்பு வருதா அப்படின்னு கேட்டா அந்த ஒரு கேள்வி நமக்கு பல எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்குது. அதனால தான் இந்த போட்காஸ்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நச்சின 4 வார்த்தை சீரீஸில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த் வந்திருக்கேன். இது எபிசோட் நம்பர் 21. ஸோ இந்த எபிசோடில் சின்ன பசங்களுக்கு இந்த நீதி கதைகள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? சின்ன வயசில் பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லும் போதே இந்த நீதி கதைகளையும் சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. மாரல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸை கேட்டோம்னா நமக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். சில நேரங்கள் அதை வந்து சும்மா லெஷர் பீரியடாகவே கூட கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஆனால் சின்ன பசங்களுக்கு இந்த நீதி கதைகளை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நாட்டில் நம்ம செயல்படும் போது நம்ம இந்த நீதியை வந்து மனசில் வச்சுக்கிறது மட்டும் இல்லை, செயல்லையும் வச்சுக்கணும் அப்படின்றத அந்த ஒரு புரிதலுக்காக தான். ஆனால் இது பெரியவங்களுக்கு நீதி கதைகளாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல கேள்விகளும் கூட அதில் கலந்து தான் சொல்லணும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க மனசில் அந்த நீதி கதையை கேட்கும்போது இது கதை அப்படின்னு கடந்து போகக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நீதி கதையோடு சேர்த்து ஒரு சில கேள்விகளும் கேட்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அப்படி அவங்க மனசில் அந்த கேள்வி கேட்டால் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வராது. அப்படி என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு குட்டி கதை. நம்ம இந்த கதையை வந்து ஏற்கனவே கேட்டிருப்போம். நீங்கள் கூட யாராவது ஒருத்தவங்க உங்களோட மைண்டை ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேள்வி கூட இருக்குது. ஒரு ரோட்டில் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய பேர் விளையாடுறாங்க, ரைட் சைடில் ஒரே ஒரு குழந்தை அதுவும் ஓரமாக விளையாண்டுட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பிரேக் பிடிக்காத ஒரு கார் வேகமாக வந்துட்டு இருக்கு. அந்த டிரைவர் இந்த சுச்சுவேஷனை பார்க்குறாரு. பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு குழந்தை மேலே அப்படி கொஞ்சம் விட்டுடலாம், இல்லை அவரை வந்து அப்படி தள்ளி விட்டுடலாம் அப்படின்ற அந்த பிளான் பண்ணுறாருன்னா, ஓரமாக விளையாண்டுட்டு இருந்த குழந்தை கரெக்டாக அதுவும் ஓரமாக தானே விளையாடுது, அந்த குழந்தைய ஏன் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரணும்? அந்த டிரைவர் அப்படி செய்யலாமா? இல்லை தப்பான ஒரு இடத்துல நிறைய குழந்தைங்க சேர்ந்து ஒன்றா ரகலை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அவங்க மேலே அந்த கார் விழுந்துருச்சுன்னா அது இன்னும் நிறைய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும்ல, அது செய்கிறது சரியாக இருக்குமா? இதுவா அதுவா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கும்போது அந்த டிரைவர் என்ன முடிவு எடுத்திருப்பாரு? இந்த கதையை உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு மாரல் ஸ்டோரியை படிக்கும்போது இந்த கதையை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த ஒரு கதைக்கான பதில் அது என்ன வேணா இருக்கட்டும், அது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். இது ஒரு கற்பனை கதை, ஆனால் நிஜத்தில் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ஒரு எண்ணம். அதாவது காலேஜ் பையன் ஒருத்தன், வீட்டில் ரொம்ப நல்ல பையன், அப்பப்போ கோயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வருவான், எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜுக்கு போகிறதோடு சேர்த்து கேட்ரிங்கில் இந்த டைனிங் சர்வீஸையும் சேர்த்து பார்க்குறான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த சர்க்கிள் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு பார்ட் டைமில் அந்த ஒரு காசையும் அவன் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எல்லாருக்கிட்டையும் அப்படி அன்பாக பேசக்கூடிய அந்த ஒரு பையன் கொஞ்சம் துடுக்குத்தனமும் கலந்துருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியாவில் இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி துடுக்குத்தனம் கலந்துருந்தா தானே சரியாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால அந்த பையன் பைக் எடுத்துகிட்டு பக்கத்து ஊரில் போயிட்டு ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் வேகமாக தான் பைக் ஓட்டியிருக்கான், ஆர்டர்லாம் பிடிச்சாச்சு. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நடுவில் பார்த்தா ஒரு பொண்ணு திடீர்னு அந்த மெயின் ரோட்டுக்குள்ளே ஒரு குறுக்கு சந்திலேருந்து வெளியில் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கோமே, இந்த பொண்ணு மேலே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு பதற்றத்தில் ஒரே ஒரு நிமிஷம் தாங்க அந்த பைக்கை திருப்பி இருக்கான். பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரியவர், வயசானவர், அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அவர் மேலே அந்த பைக்கை விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அங்கே நடந்துருச்சு. அந்த ஒரு ஃப்ரெண்டு கீழே விழுந்தவனை தூக்கி விட்டு அப்படி பைக்கை தூக்கி நிறுத்தியிருக்கான். பார்த்தா பெரியவருக்கு செம்மையாக அடிபட்டிருக்கு, இவனுக்கும் கையில் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான், வா கிளம்பி போயிடலாம், யாரும் இல்லை, ஹைவேல தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ இல்லை, இது வந்து தப்பு, நான் வந்து அந்த பெரியவருக்கு உதவி பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பெரியவருக்கு மயக்கம்லாம் தெளிய வச்சு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் அவனோட கை, அதுவும் ரைட் ஹேண்டுங்க. ரைட் ஹேண்ட் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸாம்லாம் கூட எழுதிட்டு இருக்கும் போது அந்த ஒரு ரைட் ஹேண்ட் ரொம்ப முக்கியம். அதோட ஆள்காட்டி விரல், அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனை அவன் எப்படி டேக்கிள் பண்ணான்னா, அந்த பெரியவரை கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும், நமக்கு என்ன வலி இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். மதியம் நடந்த இந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஈவினிங் வரைக்கும் அந்த பெரியவரை ஹாஸ்பிட்டலில் வச்சு இவனுக்கு கையில் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கூட இருந்த ஃப்ரெண்டு எஸ்கேப்.
ஸோ அந்த பையன் வந்து பைக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். ஹாஸ்பிட்டலில் இவங்க 2 பேர் மட்டும் அட்மிட் ஆகியிருக்காங்க. இப்போது வந்து சாயந்தரமாக ஆகிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு வந்து இந்த துணிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, பதட்டமாயிட்டாங்க. ஸோ தங்கச்சியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. ஆள்காட்டி விரலில் ஒரு மோதிரம் போட்டிருந்த அந்த மோதிரம் இன்னும் காயத்தை அதிகப்படுத்தியிருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பெரியவர் ஆரம்பத்தில் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஆனால் பெரியவர் கூட வந்தவங்க இல்லை நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, மாற்றி சொல்லணும்னு அவரை கொஞ்சம் பல்ட்டி அடிக்க வச்சு, இல்லை எனக்கு வந்து தலை சுற்றுது, என்னால் எந்திரிக்க முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அடிப்பட்டது அதிகமாக யாருக்குன்னா இந்த பையனுக்கு தான். கையில் அந்த ஆள்காட்டி விரல் உடஞ்சிருக்கு, ஃப்ராக்சர். ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க இந்த சுச்சுவேஷனில் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் அங்கேருந்து வந்து எல்லாரையும் பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு. காலேஜ் பையன் இவன் மேலே கேஸ் போட முடியாது அப்படின்னாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும்ல. அந்த பேச்சுவார்த்தையில் பெரியவர் ஆரம்பத்தில் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவர் பல்ட்டி அடித்து, இல்லை எனக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. கடைசியாக 5000 ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு 5000 ரூபா காசு கொடுத்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணியிருக்காங்க. போலீஸும் இதுக்கு உடனே தாங்க இருந்திருக்கு. அது வந்து தனி கதை, அதை விட்டுருவோம். ஆனால் இப்போ இந்த 5000 ரூபா காசும் கொடுத்து அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றியும் விட்டு மிச்சமாக இருக்கிறது இந்த பையனுக்கு என்னென்னா கையில் ஆட்காட்டி விரலில் ஒரு ஃப்ராக்சர், அப்புறம் அந்த 5000 ரூபா நஷ்டம். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படி சேர்த்து பார்க்கும்போது கையை அசைக்க முடியாமல் காலேஜுக்கு போகாமல் இருக்கக்கூடிய இந்த பையன் நேர்மையாக அந்த பெரியவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது சரியா? இந்த ஒரு கேள்விக்கும் நான் முன்ன ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதையில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கும் ரொம்ப நெருங்கின ஒரு தொடர்பு இருக்குங்க. நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன கதைகள் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த ஒரு கதையை சொல்லும் போதும் கூட நம்ம அந்த நேர்மையை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 வாரம் ஆச்சு. அந்த பையனோட கையில் ஒரு கம்பி வச்சுருக்காங்க. அந்த கையை அசைக்க முடியாது, நேராக தான் வச்சுருக்கணுன்ற அந்த ஒரு சுச்சுவேஷன். காலேஜில் இப்போ எக்ஸாம்லாம் வேற போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த பையன் ஏற்படுத்திட்டது காரணம் என்னன்னா அவன் நேர்மையாக இருந்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஏன் இப்படி நான் நினைக்கிறேன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பையன் ஆக்சிடென்ட் பண்ணால் அவனோட பொறுப்பு தானே அது, இது எல்லாமே அவனுக்கு சரியாக தான் நடந்திருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கும் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுங்க. அதாவது நான் காலேஜ் படிக்கிற டைமில் நான் லெஃப்ட்டில் தான் பைக் ஓட்டிகிட்ருக்கேன், அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடிட்டுருக்கேன். எதிர்த்தாப்பில் ரைட் சைடில் ரிக்ஷா ஒன்று அப்படியே மேலே ஏறி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு, அந்த கார் மேலே என்னோட பைக்கு விழுந்துருச்சு. ஸோ அந்த காரில் ஸ்க்ராச்சஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த ரிக்ஷாக்காரரை பிடிச்சாங்க அப்படின்னா அவர்கிட்டேருந்து காசு வராது, ஆனால் என்ன பிடிச்சா காசு வரும்ல, என்ன பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. போலீஸ் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய போலீஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இந்த மாதிரி காசு எங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு சாதகமாகவும் இல்லை அவங்களுக்கு பாதகமாகவுமான விஷயங்களை செய்கிறாங்க. ஆக மொத்தத்தில் காசு வாங்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. போலீஸை தான் டார்கெட் பண்ணி சொல்கிறியாப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது மொத்தமாக எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இங்கே நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அந்த இடத்துல நமக்கு அது தேவையே இல்லை, அது நம்மளோட காசும் கிடையாது அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் கூட டக்குன்னு போயிட்டு இல்லை எனக்கு அது வேணும், எனக்கு தான் அது பிரச்சனை, கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கிறது தான். இந்த பொது புத்தியை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த போட்காஸ்ட் சீரீஸில் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த கதை, யார் நேர்மையாக இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த கதை. ஸோ உங்களுக்கு குத்துச்சுன்னா குத்தட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது குத்துறதுக்காக தான் சொல்கிறது. இன்றைக்கி நச்சுன்னு 4 வார்த்தையில் நான் சொல்ல நினைக்கிறது இதுதாங்க. கிச்சான்னு பேர் வச்சாலே இழிச்சவன் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது, எதிர்த்து கேட்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அந்த ஒரு எண்ணம். ஸோ இதை நான் சொல்லிட்டேன். இது போல் இன்னும் பல விஷயங்கள் நச்சுன்னு 4 வார்த்தை சீரீஸில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி போட்காஸ்ட்டில் நான் பேசின இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து வந்திருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி IRJ ஆனந்த். அண்ட் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த போட்காஸ்ட்டில் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கூட சேர்த்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நச்சுன்னு 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்கள் RJ ஆனந்த். டேக் கேர், டாடா, பபாய்.